ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஃபேமிலி அவுட்டிங் vlog தான். ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற ஹாப்பி லேண்டுன்ற ஒரு தீம் பார்க்குக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின vlog தான் இன்றைக்கி போட போகிறேன். அது வந்து ஆக்சுவலி நான் 12th படிக்கும்போது ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போனாங்க. லாஸ்ட்டாக அப்போ போனது. குழந்தைங்களுக்கான விளையாட்டு, அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கான ரைட்ஸு, வாட்டர் கேமு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கம்மியாக தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது. கன்னியாகுமரி அப்புறமா ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு நாள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலான்னா இதுக்கு போயிட்டு வரலாம். ஸ்டார்டிங்கில் மார்னிங் நாங்கள் ஒரு 11 o'clock போல் அங்கே செக்இன் பண்ணிட்டோம். பெரியவங்களுக்கு டிக்கெட் ரேட் 590 rupees. அதுக்கப்புறமா குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ நம்ம ரொம்ப ஜாலியாக போயிட்டு வரலாம். நமக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஒரு பர்டிகுலர் ஹைட் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு. அந்த ஹைட்டுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 100 rupees மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். டிக்கெட் எடுத்த அப்புறமா நமக்காக லாக்கர் கொடுத்துருவாங்க. லாக்கரில் நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நான் அதுக்கு தனியாக பே பண்ணணும். பட் நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக அதெல்லாம் வச்சிடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 5D ஷோ வச்சாங்க. நான் அதுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலை. அது செம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த போட்டில் தான் ஏறினோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சுது இது. ஆனால் கொஞ்சம் பயப்படுறவங்களுக்கெல்லாம் இது ஜாலியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வருவாங்க பயப்படாமல். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஓட விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இது ஸ்லோவாக போகிறதுனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தானே நல்லாயிருக்கும். இருந்தாலும் குழந்தைங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இதில் அவங்க கூட என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவங்க பயப்பட மாட்டாங்கல்ல ஸ்லோவாக போனால். அவ்வளோதான், இந்த ரைடு இப்போ முடிஞ்சிரும். அப்புறமா இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களும் ஆடிக்கலாம், நம்மளும் ஆடிக்கலாம், தப்பில்லை. அப்புறமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இதில் அவங்களுக்கான கேம்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை நம்மளும் அழகாக வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். இந்த மாதிரி சறுக்கு விளையாட்டு, அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் ரைடு, அப்புறமா இந்த ஃப்ராகில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி போகிற மாதிரி. குட்டீஸ்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லோரும் ஒரே இதில் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ட்ரக்கிங் போனால் அந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி குழந்தைங்களுக்காக செட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜாலியாக நடந்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சுற்றி வர விளையாட்டுகள் இப்படி நிறைய இருந்தது. அவங்களுக்காகவே ஒரு 2 hours இங்கே நம்ம ஒதுக்கிடலாம். அப்படி மெதுவாக இருந்து விளையாடிட்டே வருவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ரைடு. ஸோ நிறைய குட்டீஸ்க்காக நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அப்புறமா இந்த டேஷிங் காருக்கு வந்துட்டோம். இதில் எல்லாருமே நாங்கள் ஏறிட்டோம். ஜாலியாக இருந்தது. இடிச்சு அது பாட்டுக்கு ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம். ஸோ இது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒருத்தர் இடிக்காமல் போகணுன்ற ஒரு இதில் போகும்போது நல்லாயிருக்கு. இது எல்லா தீம் பார்க்லையுமே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதுதான் வயிறு குலுங்க சிரிக்கிற மாதிரியான என்ஜாய்மெண்ட்டு. இது என்னோடய அண்ணா, இவன் கொஞ்சம் நேரம் இருந்தான். அதுக்கப்புறமா இது என்னோடய ஹஸ்பண்டு, இவங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டாங்க. அப்படியே தூக்கி போட்டுரும். ஆனால் எங்களாலெல்லாம் முடியலை. அப்புறம் நாங்கள் இருக்கும்போது ஒழுங்காக இவங்க வீடியோ எடுக்கவும் இல்லை. ஸோ ஜென்ஸுக்கெல்லாம் கரெக்டாக வீடியோ எடுத்து கொடுத்துட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சது, கீழே விழுந்துட்டேன். இது என்னோடய அக்காவோட ஹஸ்பண்டு, இவங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டாங்க. அப்படி சுற்றி கீழே விழுந்துருவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் நேரமாக அப்படியே இருந்துட்டாங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நிறைய நேரம் இருக்கலாமோ அப்படின்னு எல்லாரும் நினச்சோம். ஆனால் கான்செப்ட் அதில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி உட்காடுறோமோ அதில் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் விழுந்துட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் டைம் இவங்க தான் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இவங்களும் என்னோடய ஒரு பிரதர் இல்லா. ஸோ இவங்களும் கொஞ்ச நேரம் இருந்தாங்க. ஸோ பாய்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இருந்துட்டாங்க. எங்களால் தான் முடியல. உடனே கரைக்கி தூக்கி போட்டுருச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு சதி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு வழியாக ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டர் ரைடுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கும் தனியாக பே பண்ணியிருந்தோம். பிரியாணி, மீல்ஸு, கர்ட் ரைஸு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு கிடைக்கும். ஜூஸ் வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வாட்டர் கேம்ஸுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி வாட்டர் கேம்ஸில் ஃபோட்டோஸ் அலோட் கிடையாது. பட் லாஸ்ட்டாக மேக்ஸிமம் எல்லோரும் போன அப்புறமா எங்கள் ஃபேமிலி மட்டும் ஒரு சைடில் அப்படியே ஒதுங்கிட்டோம். ஸோ எங்களை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டோம்.
அப்புறமா வேவ் பூல், அப்புறம் ரெயின் டான்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறமா மேலேருந்து நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அடல்ட்டுக்கு மட்டும்தான், பெரியவங்க மட்டும்தான் போக முடியும். ஒரு சில விளையாட்டுகளில் குழந்தைங்கள சென்டராக நம்ம வச்சுக்கிட்டு போகலாம். குழந்தைங்களும் இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் கேப் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு தண்ணி இந்த மாதிரி ஒத்துக்காதவங்க, அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம போட்டு விட்டுட்டோன்னா ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நிஜமாகவே வாட்டர் கேம்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் யாரும் மிஸ் பண்ண மாட்டோம். வேவ்ஸுக்கெல்லாம் வந்து டைமிங் வச்சுருந்தாங்க, அந்த டைமிங்கில் தான் நம்ம போக முடியும். ஒரு 2 தடவை ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் போடுவாங்க அது. ஸோ மார்னிங்கில் 2 டைம், அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் 2 டைம் வேவ் பூல் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கிற லைஃப்பில் ஒரு நாள் நம்ம ஃபேமிலி கூட இந்த மாதிரி போனோன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.